பெரிய நம்பி, அடியேன் சொல்வதை அப்படியே ஓலைப்படுத்து. சொல்லி அருள வேண்டும் சுவாமி. மாதா பிதா யுவதயஸ் தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். எழுதி ஆயிற்றா? ஆயிற்று சுவாமி. சரி, மேற்கொண்டு எழுது. ஆத்யஸ்ய நா குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா. பெரிய நம்பி, நீ ஓலைப்படுத்தியதை ஒரு முறை படித்துவிடு. மாதா பிதா யுவதயஸ் தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா. சுவாமி, இன்னும் எழுத வேண்டியிருக்கிறதா? இல்லை, இந்த தனிப்பாடலை பொறுத்தவரை அவ்வளவுதான். எம்பெருமானை பலவாறு அனுபவித்து அந்த பரந்தாமனை சாக்ஷாத் கண்ணனாகவே பாவித்து வேதசாரமான திவ்ய பிரபந்தத்தை, திராவிட தமிழ் வேதத்தை அருளிய நம்மாழ்வாரை பற்றிய தனிப்பாடல் துதி இது. அடியேனின் மனதில் உதித்த இவ்வரிகளை உன்னிடம் சொல்லி பட்டோலைப்படுத்தியிருக்கிறேன். ஆழ்வார் மாறன் சடகோபரை பற்றி சொல்வதற்கும் துதித்து போற்றுவதற்கும் எத்தனையோ விஷயங்கள் உள்ளது. அவர் பிரபாவம் எம்பெருமானை போன்று எல்லையற்றது. ஏதோ இந்த கடையனுக்கு தோன்றியபடி ஒரு ஸ்லோகத்தை புனைந்திருக்கிறேன். இதை அந்த ஆழ்வார்தான் உகந்து ஏற்றருள வேண்டும். சுவாமி. சொல் மாறனேர் நம்பி. சுவாமி, இத்துதியின் அர்த்த விசேஷத்தை அடியின் செவிக்குளிர சாதித்தருள வேண்டும் சுவாமி. பெரிய நம்பி, இவனது வினயத்தையும் ஆர்வத்தையும் பார்த்தாயா? மாறனேர், இச்லோகத்தின் பொருள் என்னவென்றால், அடியேனுக்கும் அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் தாயாக, தந்தையாக, மனைவி மக்களாக, செல்வமாக திகழ்பவரும் வைஷ்ணவ குலத்திற்கே அதிபதியாகவும் வகுள மாலையை தன் தோள்களில் தாங்கி நிற்பவருமான நம்மாழ்வாரின் திருவடி இணையை அடியேனின் தலையால் வணங்குகிறேன். இதுவே அடியேன் இயற்றிய ஸ்லோகத்தின் பொருள். ஆஹா, அதி அற்புதமான துதி. இதை என்றும் அடியேன் தியானித்து மகிழ்வேன் சுவாமி. இதில் வகுளமாலை என்று ஒன்றை குறிப்பிட்டீர்களே சுவாமி. ஆம், நம்மாழ்வார் என்றும் வகுள மலர்களாலான மாலையை சூட்டியபடி இருப்பார். அதாவது மகிழம்பூ மாலையை அணிந்தவர். இம்மாலையை என்றும் ஆழ்வாருக்கு அணிவித்து பெரும் முகப்படைவார் ஆழ்வாரின் சீடரான மதுர கவி ஆழ்வார். நித்தியம் வகுள மாலையை தரிப்பதால் வகுளாபரணர் என்ற திருநாமம் நம்மாழ்வாருக்கு. இதைத் தவிர சடகோபன், மாறன், பராங்குசர், குறுகை காவலர், குருகூர் நம்பி, திருவழுதி வளநாடர், திருவாய்மொழி பெருமான், வேதம் செய்த பிரான், இப்படி பல திருநாமங்கள் நம்மாழ்வாருக்கு உண்டு. நித்தியம் பகவானுக்கு வைகுண்டத்தில் சேவை செய்து கொண்டிருக்கும் சேனை முதலிகளின் அம்சமாவார் நம்மாழ்வார். பெரிய நம்பி, நம் சடகோப ஆழ்வாரால் அல்லவோ அடியேனுடைய காஞ்சியம்பதி பயணம் சுகமாக ஆயிற்று. அவர் தன் பாசுரங்கள் மூலம் உணர்த்திய பல விஷயங்களுக்கு அங்கே அடியேனுக்கு விடை கிடைத்ததே. இனி அடியேன் பெற வேண்டியது என்ன இருக்கிறது?